மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். நாம தான் கையாளாகாத மனுஷனா நடமாட வேண்டியதா இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க பண்ணது பெரிய உதவிதான், நான் இல்லெல்லாம் மறுக்கல. ஆனா ஏன் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி டக்குன்னு வந்து 5 லட்சம் கேட்டா எப்படிங்கய்யா? இப்பதான் நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வந்திருக்காங்க. எல்லாமே கைக்கூடி வரப்ப இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? திசை தெரியாம தவிக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. அது எனக்கும் தெரியுமா. அதனால தான் என் பையன்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் 3 மாசம் அவகாசம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள நீ கொடுத்துருமா. என்னால அந்த உதவி தான் பண்ண முடியுது. ஏமா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல குறைச்சலான வட்டிக்கு பணம் ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏன்னா நான் கொடுத்தா என் மவன் அதையும் பிரச்சனையா பேசுவாமா. அதனால தான் யோசிக்கிறேன். வேண்டாங்க ஐயா, நீங்க வாங்கி கொடுக்கறது அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணத்தான் செய்வான். ஏன்னா என் மருமக ரொம்ப நம்பிக்கையோட அந்த கடையை எடுத்திருக்கா. அத அவ கையை விட்டு போக நான் விட மாட்டேன். நீங்க 3 மாசம் கெடு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். 5 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க சொன்ன 3 மாசம் அவகாசத்துக்குள்ள நாங்க திரும்ப கொடுத்துடுறோம். கடை மட்டும் எங்க கையை விட்டு போகாம பாத்துக்கங்க ஐயா. அத்தை, எப்படி அத்தை 3 மாசத்துல 5 லட்சம்? நீ சும்மா இருமா ஐயா. அதே சமயம் பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்க பையன் கடை பக்கம் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி வச்சிடாதீங்க. உங்க பையன்கிட்ட சொல்லிடுங்க, பொம்பளைங்க தொழில் செய்யற இடம், அடிக்கடி ஆம்பளைங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டாமா. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். எனக்கு அந்த கடையை வேற யாருக்கும் கொடுக்க மனசு இல்லை. நீங்களே எப்படியாவது பணத்தை கொடுத்து எடுத்துக்குங்க. அப்பதான் என் மனசுக்குள்ளேயும் குற்ற உணர்ச்சி இருக்காது. கவலைப்படாம போங்க ஐயா, பணம் கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். சரி, நல்லதுமா. ஆ. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் வர்றேன். ம். அம்மா, நேர்மையா உழைக்கிறவங்க, அதுவும் தனக்காக இல்லாம குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க ஒரு நாளும் தோக்க மாட்டாங்க. நிச்சயமா நீ ஜெயிப்ப. தைரியமா இரு. நான் வரேம்மா. அத்தை, நீங்க பாட்டுக்கு அவர் பணம் கேட்டதும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டீங்க. அவர் என்ன 5000 கேட்டாரா இல்ல 10,000 கேட்டாரா? 5 லட்சம் அத்தை. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? எதுக்கு இப்படி அவசரப்பட்டு தரதா சொன்னீங்க? அதுக்காக கடையை விட்டுடலான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல அத்தை. வேற என்ன சொல்ல வர? அவர்தான் உறுதியா சொல்லிட்டாரே, 5 லட்சம் பணம் கொடுத்தாதான் மேல் கொண்டு கடையை நடத்த முடியும்னு சொல்லிட்டாருல்ல. நீ அந்த கடை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. அது உன்னை விட்டு போச்சுன்னா உன் மனசு என்ன வலி வலிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதான் இருக்கே, எடுத்து கொடுமா. என்ன சொல்றீங்க? எங்க இருக்கு? சிவராமனோட பணம் பேங்க்ல இருக்குல்ல, அதை எடுத்து கொடு. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொல்லலாமா? அது ரம்யா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம். அதுல இருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் அத்தை. ஏன் வேணு, இந்த குடும்பத்துக்கான மொத்த செலவையும் நீ தான் பாத்துக்கிற. ரம்யா கல்யாணத்தை நீ பாத்துக்க மாட்ட? அவ கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. அந்த அட்வான்ஸ் பணமும் திரும்ப வந்துரும். அப்புறம் என்ன? முதல்ல அந்த பணத்தை எடுத்து கொடுத்து கடையை மீட்கிற வழியை பாரு. மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். அத்தை, உங்களுக்கே நல்லா தெரியும், 10 வருஷமா நம்ம எவ்வளவோ நாள் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம். வாடகை கொடுக்க முடியாம, ஏன் சாப்பிட வழி இல்லாம பட்னிய கூட கிடந்திருக்கோம். என்னைக்காச்சு அதுல இருந்து ஒரு நயா பைசா எடுத்திருப்பேனா சொல்லுங்க? ஏன்னா அதை எடுக்க கூடாதுன்னு நான் வைராகியமா இருக்கேன். அது என் புருஷன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாசம் மாசம் போடுற சம்பள பணமா நினைக்கிறேன். அது பணம் இல்ல அத்தை, என் நம்பிக்கை. அதுல நான் கை வைக்க மாட்டேன். இல்லம்மா வேணு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. எனக்கு தெரியாதா நீ ஏன் அதை எடுக்கலன்னு? அதுக்குன்னு எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பியா? இப்பதான் நீ ஒரு நிலைமைக்கு வந்திருக்க. அதுவும் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ உடைஞ்சிருவேடா. நம்ம சிவராம அனுப்புற பணமாவே நீ நினைச்சு எடுத்துக்கோ. அதுல உனக்கு உரிமை இருக்குல்ல. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த பணத்தை எடுக்க மாட்டேன்.
இப்ப என்ன 5 லட்சம் பணம் தானே, அதுக்கு 3 மாசம் டைம் இருக்குல்ல. பணம் இல்லனாலும் நம்ம கிட்ட உழைப்பு இருக்குல்ல. தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். நிறைய ஆர்டர் எடுத்து பகல உழைச்சு பணத்தை சேர்த்து கொடுத்துடலாம் அத்தை. கடை நம்மளை விட்டு போகாத அத்தை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. இந்த விஷயத்த நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நம்ம என்னதான் பெஸ்ட் டிசைன் பண்ணாலும் அதை சரியா ஸ்டிச் பண்ணாதான் பெர்ஃபெக்ட் மாடல் வரும். டிசைனை காலி பண்ற மாதிரி தானே ஸ்டிச் பண்றாங்க. சரி, நானும் ஆள் பார்க்கறேன். உங்க சைடுல யாராவது இருந்தா சொல்லுங்க. ஓகே, வைக்கிறேன். A rainbow is formed when light from the sun passes through the tiny water droplets present in the atmosphere. The tiny water droplets split tiny water droplets into its 7 constituent colors into its constituent colors. The phenomenon of white light. திவ்யா, என்னாச்சு உனக்கு? டாடி உள்ள வந்ததும் எப்பவும் ஓடி வந்து கட்டி பிடிப்ப. இன்னைக்கு நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன படிக்கிற? அவ உன்ன மட்டும் இல்லடா, என்னையும் தான் கண்டுக்கல. ஸ்கூல்ல இருந்து வந்தவ நேரா சோஃபால வந்து உட்கார்ந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சவ தான். நானும் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொன்னேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னு சொன்னேன். நேரமாச்சு, டிஃபன் சாப்பிட வாடின்னு கூட கூப்பிட்டு பார்த்துட்டேன். எதுக்கும் அசரலையே உன் மக. குனிஞ்சவளாகவே புக்கை படிச்சுட்டு இருக்கா. ஏண்டா, இவ 6ஆம் கிளாஸ் தானடா படிக்கிறா. என்னமோ ஐஏஎஸ் ஆபீசருக்கு படிக்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கா. திவ்யா குட்டி, என்னாச்சு? பொது ஸ்கூலுங்கிறதுனால நல்லா படிக்கணுங்கிற பயம் வந்துருச்சா? எந்த ஸ்கூலா இருந்தானே, சிலபஸ் ஒண்ணுதானே. என் திவ்யா எப்பவும் சூப்பரா படிக்கிறவ தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. என் கிளாஸ்ல மதின்னு ஒருத்தி இருக்கால்ல, உனக்கு கூட ஸ்கூல்ல அன்னைக்கு காமிச்சேனே, என் பிகினி மீன் ஒருத்திய சொன்னேன்ல. ஆமா, அவதான் எப்பவுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவாளாம். ரொம்ப ஓவரா சீன் போடுறா. அதான் அவளை முந்தி நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவளை தோக்கடிக்கணும் டாடி.